பெறுகிறது. முதல் கேள்வி, அதாவது நிவர் புயல் கரையை கடக்கும் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே எவ்வளவு தூரம் உள்ளது அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்க போகிறோம். 230 கிலோமீட்டருங்க. அதாவது நீங்கள் வாகனத்தில் போனால் 5 மணி நேரத்தில் பயணித்து விடலாம். இங்கே தான் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புயல் என்பது கடலுக்கு மேல் உருவாவது. புயல் உருவாக காற்றில் ஈரப்பதம் தேவை, தண்ணீர் தேவை. கரையை கடந்த பின்பு சக்தி இழந்துவிடும். அந்த கறக்கும்போது அதாவது கரையை கடக்கும்போது தான் வீரியம் அதிகமாக இருக்கும். அது கடந்து விட்டதாயும் அதற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காது, காற்றில் ஈரப்பதம் கிடைக்காது, வலுவிழந்து விடும். அதனால் அந்த கரையை கடப்பது தான் மிக முக்கியம். இந்த 230 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் அதாவது மாமல்லபுரம் காரைக்கால் இடையே உள்ள ஊர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய ஊர்கள் இருக்குது. அதில் முக்கியமான இடங்கள் மட்டும் பட்டியலிடணும் அப்படின்னா தரங்கம்பாடி, பூம்புகார், பரங்கிப்பேட்டை, கடலூர், கல்பாக்கம், மரக்காணம், கூனிமேடு, புதுச்சேரி. இந்த பகுதிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரைக்காலுக்கு பக்கத்தில் நாகப்பட்டினம் இருக்குது, அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடலோரம் மட்டுமில்லை, கொஞ்சம் உள்ளே இருக்கவங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் எப்போது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புதன்கிழமை மதியம் கரையை கிடக்கும். இது கரையை கிடக்கிறதுக்கே இன்னும் 2 நாள் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது புயல்தானா என்பது உறுதியாக எப்பொழுது தெரிய வரும், அதாவது இதனுடைய வீரியம் எப்பொழுது அதிகரித்து உறுதியாக இது புயல்தான் என சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை, அதாவது 24ஆம் தேதி காலை உறுதியாக சொல்லிவிட முடியும். காற்றின் வேகத்தை பொறுத்தே சேதம் அமையும். நிவர் வேகம் மணிக்கு சுமார் 110 கிலோமீட்டர். அதாவது எவ்வளவு வேகமாக காற்று வீசுகிறதோ அவ்வளவு சேதத்தை செய்துவிடும். குறைந்த வேகத்தில் காற்று வீசினால் பயப்பட தேவையில்லை, சேதம் குறைவு. அதிக வேகத்தில் காற்று வீசினால் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது, சேதம் அதிகரிக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிக அளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடைய வேகம் சுமார் 110 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகம் அதிகரிக்கலாம், வேகம் குறைந்தும் போகலாம். நாளை காலை நமக்கு ஓரளவு தெரிய வருங்க. தமிழகத்தில் கடும் மழைக்கு வாய்ப்பு எப்போது அப்படின்னா அடுத்த 3 நாள், நாளை மறுநாள், அதற்கு அடுத்த நாள் 24, 25, 26ஆம் தேதி கடுமையாக மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது புயல்தானா என்பது நாளைக்கு தெரிய வரும். நாளை மறுநாள் இது கரையை கடக்கும். அடுத்த 3 நாளில் தமிழகத்தில் கடுமையான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரியில்